Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In our last video, I explained you the basic concept of the electric field. In this video, let us discuss some important aspects of the electric field. So in your textbook, there are 7 points given. I will explain one by one. The point number 1 explains the direction of the electric field is produced by the charges. உங்களுக்கு தெரியும் மொத்தம் ரெண்டு டைப்பான சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ரேடியலி அவுட்வர்ட். ரொம்ப முக்கியமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் ரேடியலி இன்வர்ட். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து அவுட்வர்டு டைரெக்ஷன், இது வந்து என்னது இன்வர்டு டைரெக்ஷன். நல்லா கவனமாக பார்த்துக்கிறங்க. ரைட். ஸோ இட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். In our second point, the force on test charge Q0 due to E vector is. அதாவது டெஸ்ட் சார்ஜ் Q0க்கு மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால எவ்வளவு ஃபோர்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு we can use this formula F vector which is equal to Q0 into E vector. சார் இந்த ஃபார்முலா எப்படி சார் வந்துச்சு? லாஸ்ட் வீடியோவிலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். the definition of the electric field is E vector which is equal to F vector divided by Q0. It is the general expression for the electric field. இதிலிருந்து அப்படியே கொண்டு வாங்க. So F vector which is equal to E vector into Q0. So that is done here. And third very important point is the electric field at point P due to the point charge is E vector which is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. Unit vector is R cap. ரைட். இதுவும் ஒரு ஃபெமிலியரான ஈக்குவேஷன் தான். ப்ரீவியஸ் வீடியோவிலேயே நம்ம பார்த்துருக்கோம். த இ வெக்டார் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ் சார்ஜ், நாட் பை த டெஸ்ட் சார்ஜ் Q0. அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா சோர்ஸ் சார்ஜை பொறுத்து தான் இருக்கும், டெஸ்ட் சார்ஜை பொறுத்து இருக்காது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் டெஸ்ட் சார்ஜுக்குரிய Q0 அந்த வேல்யூவே இருக்காது. ஸோ தட்ஸ் வாட் the electric field only depends on the source charge Q, not by the test charge Q0. Fourth point, very interesting point. Electric field அப்படினு சொல்றது vector quantity. It has unique direction at every point in space. அது என்ன சார் unique direction? Very simple my dear students. You first consider the positive charge. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுற்றி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்படியே வந்து என்னாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபுல்லாக இருக்கும். ரைட், இருக்கட்டும். ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டில் இந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் நான் பார்க்கணும். அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? ரொம்ப சிம்பிள். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ தேர்ஃபோர் the direction of the electric field will be radially outward direction. That's it. பாயிண்ட் கியூவில் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷன் இப்படி இருக்கும், பாயிண்ட் ஆரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பாயிண்ட் எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பாயிண்ட் டியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஈச் அண்ட் எவரி டைரெக்ஷன் இஸ் யூனிக். எல்லாமே ஒரே மாதிரி இல்லை பாருங்கள். இந்த இது வந்து இப்படி போகுது, இது வந்து இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, இது இப்படி போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் நெகட்டிவ் சார்ஜஸுக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ த டைரெக்ஷன் இஸ் ரேடியலி இன்வர்ட். ரைட், முடிஞ்சு போச்சு. ஸோ தட்ஸ் வாட் வி கால் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டைரக்ஷன் அட் எவரி பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் யூனிக். ஸோ இது ஒரு பாயிண்ட். தென் த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வி அசியூம் தட் த மேக்னிடியூட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் Q0 இஸ் வெரி ஸ்மால். தேர்ஃபோர் இட் வில் நாட் மாடிஃபை த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் சோர்ஸ் சார்ஜ். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த சோர்ஸ் சார்ஜ் Q. கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ மஸ்ட் ஹாவ் த டெஸ்ட் சார்ஜ். ஸோ வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் ஐ காண்ட் கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் சுட் பி வெரி ஸ்மால். Q0ஓட வேல்யூ ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தென் ஓன்லி இட் வில் நாட் அஃபெக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ சின்னதாக இருந்தால் தான்
சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாயிண்ட் நம்பர் 5. And the sixth point, familiar equation. Again, you just read this familiar equation. This equation is only valid for point charges. நம்ம போன வீடியோவில் நம்ம இதை பார்த்துருவோம். பாயிண்ட் சார்ஜஸுக்கு தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். பட் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் த ஐடியல் கான்செப்ட். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் ஒரு சார்ஜு பிளேன் ஷீட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் எடுத்துக்கிட்டாலும் நிறைய சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த சர்ஃபேஸுக்கு மேலே நிறைய சார்ஜஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் பாயிண்ட் நம்பர் 6 கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் த கால்குலஸ் மெத்தட், இன்டெக்ரல் கால்குலஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த டயத்தில் வந்து சால்வ் பண்ணிக்கணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. தென் த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. There are two types of electric field, uniform electric field and another one is a non-uniform electric field. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறங்க. There are two types of electric field. One is a uniform electric field and another one is a non-uniform electric field. Sir, what is the definition for the uniform electric field? The direction of electric field will be same. First one, மொதல் கண்டிஷன். அதே மாதிரி மேக்னிடியூட் அதுவும் வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். சேம் சொல்லலாம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா வெக்டார் அப்படின்னு சொல்கிறப்ப வெக்டாரோட பேசிக் டெஃபினிஷனே வந்து என்னது, த ஃபிசிக்கல் குவான்டிட்டி மஸ்ட் ஹாவ் த டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் த மேக்னிடியூட். பட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ரைட். ஸோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூ கன்சிடர் two plates. The first plate is positively charged plate and the second plate is a negatively charged plate. இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம பக்கத்தில் வைக்கிறோம்னு வச்சுக்கிறோமே, வச்சா என்ன சார் நடக்கும், த எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி என்னாகும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு இந்த ஃபீல்டு லைன் போகும். இப்போ இது ஒரு லைன், இது வந்து செகண்ட் லைன், இது வந்து தேர்ட் லைன். இந்த லைனோட லென்த் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ த மேக்னிடியூட் வெக்டார் தானே, அது மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி டைரக்ஷன் பாருங்கள், எல்லாமே வந்து லெஃப்ட் டு ரைட். ஸோ டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இஸ் சேம். ஸோ தட்ஸ் வாட் வி கால் இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. Then non-uniform electric field, அப்படியே opposite, the direction of electric field will not be same and the magnitude of the electric field in all point will not be constant. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறோங்க இந்த டெஃபினிஷன். ரைட். இதை எப்படி சார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் தட் யூ கன்சிடர் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர், ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. ரைட். அப்போ இந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணும், இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த சார்ஜ் இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ டைரெக்ஷன் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதே மாதிரி மேக்னிடியூட் பார்த்தோம்னு வச்சுக்கிறோமே, அதுவும் மாறணும். மேக்னிடியூட் எப்படி சார் மாறும், இப்போ நம்ம இந்த ஸ்பியரை விட்டு விலகி போக 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 நம்ம அப்படியே தூரத்தில் போக 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 எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா நம்ம பேசிக் ஃபார்முலாவிலே பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் உங்களுக்கூட இந்த கார்டு காமிக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டிஸ்டன்ஸும் பாருங்கள் ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மேலே போக 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 when the distance increases the magnitude of the electric field decreases. So it is one of the example for the non-uniform electric field. So likewise you can consider a dipole. So dipole அப்படின்னா என்ன, ஒன்றும் கிடையாதுப்பா. A positive and negative charge is separated by a very small distance, then this arrangement is called a dipole. ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் தான் டைபோல். இப்போ இந்த டைபோலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஜஸ்ட் கன்சிடர் திஸ், இந்த 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன்.
ஸோ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது. இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, அதாவது டேஞ்சன்ட் வரையணும். By the tangent, by drawing the tangent, we can mention the direction of the electric field at each and every point. Okay sir, but direction is different. Well, then magnitude. ஸோ இது வந்து டைபோல். இந்த டைபோலோட ஆக்சியல் லைனில் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்கிறது என்ன, நான் உங்களுக்கு பின்னாடி நல்லா கிளியராக சொல்லுவேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கிறோமே. இந்த இடத்துல நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். பட் த கண்டிஷன் இஸ் வாட், whenever you are moving away from the dipole, the magnitude of the electric field will decrease. அப்படியே வந்து என்னாகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ கான்ஸ்டண்ட்டாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவட்டோரியல் லைனில், அதாவது ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்கிறது a line which will bisect the dipole exactly 2 halves. ஒரு லைன் வந்து டைப்போலை ரெண்டாக உடைக்கும். அந்த லைனுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஈக்குவட்டோரியல் லைன் சொல்கிறோம். இந்த ஈக்குவட்டோரியல் லைன்லையும் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாக போக 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 எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் குறையும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. So you can also say the example for producing non-uniform electric field, point charges. பாயிண்ட் சார்ஜஸும் வந்து என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது டைரக்ஷன் எப்படி இருக்குது, யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து தூரம் போக 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 என்னாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் குறைஞ்சிக்கிட்டே போகும். தட்ஸ் இட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.